Hello guys, நான் உங்க அழகு தமிழா. இந்த வீடியோல பைத்தான் சீரிஸ் கண்டினியூ பண்ண போறோம். ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம் இந்த வீடியோல. முதல்ல ஃபங்க்ஷன்ஸ் அப்படினா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு பார்ட் ஆஃப் கோடை வந்து நீங்க அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படினா அதை வந்து நீங்க ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ணிட்டு இருக்காம மொத்தமா ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படினா அதை நீங்க எத்தனை தடவை வேணா திரும்பி திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட்டுக்கான பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கோடை வந்து ரீயூஸ் பண்ணுறீங்க, திரும்ப திரும்ப இப்போது ஒரே ஃபங்க்ஷனை நீங்கள் திரும்ப திரும்ப டைப் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிற கோடையே நீங்கள் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதுதான் சிம்பிளாக ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பேசிக்காக ஃபங்க்ஷன்ஸில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளேயே அவங்க கிரியேட் பண்ணும்போது அந்த லைப்ரரிஸ்லேயும் மாடியூல்ஸ்லேயும் அந்த டெவலப்பர்ஸே சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ ஒன்று ரெண்டு நம்ம பார்த்துடலாம். சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மேக்ஸ் அப்படின்னு ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணோன்னு. வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கும்போது அதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றத பிரிண்ட் பண்ணோம். ஸோ ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து 20 அப்படின்னு வருது. ஸோ மேக்ஸிமம் பிரிண்ட் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏபிஎஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது அப்சல்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஏபிஎஸ்ன்னு போட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்குற ஆர்குமெண்ட்டோட நீங்கள் உள்ளே கொடுக்குற நம்பரோட அப்சல்யூட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ -10 அப்படின்னு போடுறேன். ஸோ -10ஓட அப்சல்யூட் வேல்யூ வந்து 10, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் நமக்கு எல்லா சமயத்துலையும் யூஸ் ஆகாது. இப்போ நீங்கள் யூசர்ஸ், நம்ம டைப் பண்ணும் ப்ரோக்ராமர்ஸே நமக்கு வேணுன்ற மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். நம்ம ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளே கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது உள்ளே வருது. உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல சின்டெக்ஸ் பார்த்துடலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் டெஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டுக்கணும். டெஃப்னா ஒன்றும் இல்லை, டிஃபைனோட ஷார்ட் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஃபைன் பண்ணுறீங்க ஃபங்க்ஷன், அவ்வளோதான். ஸோ டெஃப் அப்படின்னு போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனோட பேர் கொடுக்குறீங்க. ஸோ நான் இங்கே வந்து சம்னு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுட்டு கோலன் போட்டுக்கோங்க. எல்லா சின்டெக்ஸ்லையும் வர காமனான ஃபார்ம் தான் இது. ஸோ உள்ளே போயிட்டு இந்த இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். a = 5, b = 3ன்னு போட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி சம்மை பிரிண்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிவிட்டு சிம்பிளாக ரன் பண்ணிங்கன்னா ரிசல்ட் எதுவும் உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்க. பட் இதை நீங்கள் ரன் பண்ணணும், இதுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா எங்கேயாச்சும் இதை நீங்கள் வெளிப்படையாக கால் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, வெளியில் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டு அந்த ஓப்பனிங் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட் போடுங்க, அவ்வளோதான். இப்படி பண்ணிங்கன்னா இந்த 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 லைனுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக 8 அப்படின்னு ஆன்சர் வரும். சம் கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா பிரிண்ட் அப்படின்றது, அது கூட இந்த மாதிரி ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் தான். அடுத்ததா இப்போ நீங்கள் இந்த சம் ஃபங்க்ஷன் நம்ம பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் வந்து நான் வேல்யூஸ் உள்ளேயே கொடுத்துருக்கேன். இது வந்து எப்போவுமே ஏவும் பியும் வந்து 5ம் 3ஆகவுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது வந்து உங்கள் ப்ரோக்ராமோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். நீங்கள் வந்து வேறு 2 நம்பருக்கான சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதை நீங்கள் ஒவ்வொரு தடையும் போய் உள்ளே மாற்றிட்டு இருக்கிறன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணுறீங்க இல்லையா, கால் பண்ணும்போதே எந்த நம்பருக்கு நீங்கள் சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத இதுலேயே நீங்கள் அனுப்பிடலாம். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10, 20 அப்படின்ற நம்பர்ஸுக்கு சம் கண்டுபிடிக்க நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது இது வந்து இங்கே பாஸ் ஆகணும். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம இங்கே 2 நம்பர்ஸ் பாஸ் பண்ணுறோம், ஆனால் இந்த இடத்துல எம்டியாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாஸ் பண்ணுற நம்பர்ஸை இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு அங்கே ஏதாச்சும் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள்
வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். அதாவது பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் ஆக்சுவலாக அனுப்புகிற வேல்யூஸ் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ், இந்த இடத்துல நீங்கள் வாங்குறது வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே 2 கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி a, b அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை கால் பண்ணும்போது ஏல 10ம் பியில் 20யும் அந்த ஃபங்க்ஷன் வாங்கிக்கும். ஸோ இனிமேல் நமக்கு இந்த 2 லைன் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆர்குமெண்ட்டாக அதை பாஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 + 20 30 அப்படின்னு வருது. ஸோ இந்த ஆர்குமெண்ட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன், அதாவது அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றாமே உங்களோட ரிசல்ட்டை வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ இங்கே நான் 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சம் வந்து 120 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்ததாக என்னன்னா, இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா பிரிண்ட் மட்டும் தான் பண்ணுறோம். அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நடக்கிற ரிசல்ட் வந்து ஃபங்க்ஷனை விட்டு வெளியிலேயே வரல, அங்கேயே பிரிண்ட் பண்ணுறோம், அங்கேயே வேலை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இன்கேஸ் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட், அதாவது இந்த சம் ரிசல்ட்டை வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வெளியில் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து சம் ரிசல்ட் சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். அதாவது என்ன அர்த்தம் அதுக்குன்னா, இந்த சம்மு நடந்து அந்த சம்மோட ரிசல்ட் வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். அதுக்கப்புறம் அந்த சம் ரிசல்ட் வந்து நம்ம எங்கே வேணுமோ அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனில் a + b கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, ஸோ ரிட்டன் a + b, அவ்வளோதான். ரிட்டன் அப்படின்னா என்னன்னா, அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது ரிட்டன் ஸ்பேஸ் அந்த வேல்யூ போட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ரிட்டன் ஆகிடும். ஸோ இப்போ a + b வந்து இந்த இடத்துல ரிட்டன் ஆகும், அந்த ரிட்டன் ஆகிற வேல்யூ வந்து இதில் அசைன் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ரிசல்ட் சம்மில் வந்து நம்ம சம்மோட வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரிண்ட்டை நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 120 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து ரிட்டன் வேல்யூ. இப்போ வந்து இதே ஃபங்க்ஷனே நம்ம வேறு ஃபைல்லேருந்து கால் பண்ணலாம் கைஸ். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். முதல்ல இன்னொரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பேர் என்ன வேணால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி டைப் பண்ண ஃபங்க்ஷனை வந்து இப்போ அங்கே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளோட மெயின் ஃபைல்லேருந்து இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது கைஸ். இதை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிட்டு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபைலோட பேரை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபங்க்ஷன் ஃபைல்.py அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைலில் உள்ள எல்லா கிளாஸஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இம்போர்ட் ஆகிடும். கிளாஸஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. இப்போது அந்த ஃபங்க்ஷன் ஃபைலில் நம்ம சம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அந்த ஃபைல் நேம் அப்படியே போட்டுக்கோங்க. டாட் அப்படின்னு போட்டு அந்த ஃபங்க்ஷன் நேம், ஸோ ஏதாச்சும் 2 ஆர்குமெண்ட் கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்டெக்ஸ் படி என்ன நடக்குதுன்னா, டெஃபினேஷன் படி என்ன நடக்குது அப்படின்னா ரிட்டன் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூவை இங்கே நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கணும். ஸோ ரிசல்ட்டுன்னு போட்டு அந்த வேல்யூவை வாங்கிக்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 + 34 57 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த இம்போர்ட் பண்ணுற வேலை. இம்போர்ட் கீவேர்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் மற்ற ஃபைல்லேருந்தோ இல்லை மற்ற பேக்கேஜ்லேருந்தோ அந்த மாதிரி உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வேறு எங்கேயோ டிஃபைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, திரும்பி அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எல்லா இடத்துலையும் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த இம்போர்ட் யூஸ் பண்ணி அப்படியே இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை இம்போர்ட் வச்சு கால் பண்ணோம். இதே மாதிரி பைத்தான்குள்ளேயே நமக்கு நிறைய இன்பில்ட் மாடியூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை எப்படி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேத் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. இந்த மேத்துன்றதும் நம்ம ஃபங்க்ஷன் ஃபைல் மாதிரி ஒரு ஃபைல் தான்.
அதை நீங்கள் மாடியூல் மாதிரியும் வச்சுக்கலாம், ஃபைலாகவும் நினச்சிக்கலாம். ஸோ அந்த மேத்க்குள்ளே என்ன இருக்கும்னா நம்ம டிஃபைன் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான ஃபங்க்ஷன்ஸ் அதுக்குள்ளே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். மேத்க்குள்ள POW அதாவது பவர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ 2 power 3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SQRT அதாவது ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்கள் கொடுக்குற வேல்யூவோட ஸ்கொயர் ரூட்டை சொல்லலாம் ஆப்வியஸாக. ஸோ 25 கொடுக்குறேன். ஸோ ரிசல்ட் வந்து 5 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸோட பேசிக்ஸ் பைத்தானில். இந்த வீடியோவில் வந்து ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், பில்டின் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சு எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ரிட்டர்னிங் பற்றி பார்த்தோம், அப்புறம் மற்ற ஃபைல்லேருந்து நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற ஃபைல்லேருந்து நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து லிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம், டப்புல்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம், கிளாஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது கைஸ். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் கைஸ். பீஸ் அவுட்.